இந்த சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். மீனா கண்டிப்பாக செந்திலை விட்டு பிரியக்கூடாது. செந்தில் இப்போ மீனாவை புரிஞ்சுக்கிட்டு எப்போதும் போல் அவங்க சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறவங்க எந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா செந்தில் செம கோவத்தில் மீனா மேலே இருந்தார். அது நியாயமான கோவமாக இப்போ செந்தில் ரொம்ப ஓவராக இதில் மீனாவை காயப்படுத்திட்டார். மீனா அவ்வளோ சொல்லியும் செந்தில் கேட்குற மாதிரி தெரியலை. ஒரு கட்டத்தில் மீனா நம்ம அதாவது செந்திலை பயமுறுத்தணும். அதாவது நம்ம ஆஃபீஸுக்கு லீவை போட்டு நான் வீட்டுக்கு போயிடுறேன், இனிமேல் நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழ முடியாது, பாய் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ ஃபோனை இப்போ சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டாங்க. அதுவும் இப்போ அவங்களோட மாமனாருக்கு ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்து பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு மயிலும் ராஜியும் கூடவே மீனாவும் சேர்ந்து எல்லோரும் வாங்கி கொடுத்தாச்சு. இருந்தாலும் மீனா இப்படி ஒரு பொய்யை சொல்லி அவரோட பாசத்தை கண்டிப்பாக மீனா புரிஞ்சுக்க போகிறாங்க. ஏன்னா செந்தில் இப்போ தான் மீனா எப்படியோ நம்ம கூட தான் இருப்பா, இப்போ நம்மளை விட்டுட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எங்கே பார்த்தாலும் தேடிக்கிட்டு இருக்காரு. இருந்தாலும் இப்போ மீனா லேட் நைட்டாக தான் வருவாங்க. இருந்தாலும் இதில் செம ட்விஸ்ட்டு. அதாவது மீனா, நீ என்னை விட்டு பிரியக்கூடாது, இப்படி ஒரு விஷயத்த நீ பண்ணிட்டிய அப்படின்னு சொல்லிட்டு சாரி கேட்டுட்டு மீனாவும் செந்திலும் சேர்ந்துருவாங்க. மீனாவை கண்டிப்பாக செந்தில் புரிஞ்சுக்கிட்டாரு. அதுவும் 2 பேரும் இனிமேல் சண்டை வராமல் நான் புரியாமல் உன்னை பேசிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் மீனா கிட்ட மன்னிப்பு கேட்பார். அதுக்கப்புறம் மீனாவுக்கும் செந்திலுக்கும் சூப்பராக அவங்க சேர்கிற மாதிரி காட்சிகள் வரும். இன்னொரு பக்கிட்ட அவங்க மாமனார் அதாவது பர்த்டே செலிப்ரேஷன் நடக்க போகுது. இதில் ராஜி என்ன சொல்ல போகிறாங்கன்னா, ஏற்கனவே டியூஷன் போய்கிட்டு இருந்ததை யார்கிட்டையும் சொல்லலை, அதே விஷயத்த நான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்த்டே அன்னைக்கு தான் சொல்ல போகிறாங்க. இதில் ராஜி மறுபடியும் இந்த தப்பு பண்ணுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதில் பிரச்சனையை ராஜி கலப்ப போகிறாங்க. இதை பார்த்து கதிரும் செம டென்ஷன் ஆக போகிறாரு. ஏற்கனவே நான் வேலைக்கு போயிட்டுருக்கேன், நீ போகணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு பெரும் பிரச்சனையாக கதிர்குள்ளேயும் ராஜுக்குள்ளேயும் வரும்.